காமாட்சி அம்மன் விளக்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு விளக்கு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான். இது செல்வத்தையும் சரி குடும்பத்தோட நன்மையும் அருளக்கூடிய ஒரு புனிதமான விளக்காக இருக்குது. இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த விளக்கை நம்ம முறையாக ஏற்றுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். மேலுமே அப்படி முறையாக ஏற்றலை அப்படின்னா வீட்டில் என்னெல்லாம் நடக்கும், வீட்டில் தரித்திரம், எதிர்மறையான ஆற்றல் இதெல்லாம் ஏற்படலாம். அதே நேரத்தில் காமாட்சி விளக்கில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்கள், இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா செல்வம் பெருகும். நீங்கள் இந்த முறையில் நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் தரித்திரம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் ஏற்படும். அது எப்படி நம்ம இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றும் போது செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இப்படி நீங்கள் தீபத்தை ஏற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த விளக்காக இந்த காமாட்சி அம்மன் விளக்கானது இருக்குது. இந்த காமாட்சி அம்மன் விளக்கை நம்ம ஏற்றக்கூடிய சரியான முறை என்ன, மேலுமே இதை எப்படி ஏற்றினால் நல்லது நடக்கும், எப்படி ஏற்றக்கூடாது அப்படிங்கிறத விரிவாக தகவலை இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காமாட்சி அம்மன் தன்னுடைய குழந்தைகளோட நலனுக்காக தவம் இருந்தவங்க. உலக மக்களோட நன்மைக்காகவும் அவர் எப்படி தவம் இருந்தபோது சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனில் அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் காமாட்சி அம்மனை வழிபட்டாலே அனைத்து தெய்வங்களும் வழிபட்ட பலன் ஒருவருக்கு கிடைத்துவிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்கும் போது காமாட்சி அம்மனுடைய அருளும் அவங்கவுங்க குலதெய்வத்தோட ஆசையும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். தங்களுடைய குலதெய்வம் எது என தெரியாமல் தவிக்கிறவங்க கூட இந்த காமாட்சி அம்மனையே தங்களுடைய குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாக இருந்து என்னுடைய குலத்தை தழைக்க காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். மேலுமே அந்த காமாட்சி தீபம் அப்படின்னு பெயருமே இதற்கு இருக்கு. மேலுமே காமாட்சி அம்மனுக்குள்ள அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால தான் அனைத்து தெய்வங்களோட அருளையும் பெற வேண்டி திருமணங்களில் பார்த்திங்களா பொதுவாக குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காமாட்சி விளக்கு தான் மெயினாக ஏற்றுவாங்க. திருமணங்களில் மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி விட்டு வலம் வரவும் புகுந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய மணப்பெண்ணாகட்டும் அங்கே முதல்ல காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் சொல்கிறாங்க. அதோட காமாட்சி விளக்கினை ஏற்றுவதனால குலதெய்வத்தோட ஆசையோடு அவங்களோட குலம் தலைத்து வளரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. மேலுமே கஜலட்சுமியோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காமாட்சி விளக்கு மங்கள பொருட்களில் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால தான் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்தோட தீபம் ஏற்றி நம்ம தினமும் வழிபட்டு வரும்போது இல்லத்தில் வறுமை அப்படிங்கிறத இருக்காது. சில குடும்பங்களில் பரம்பரையாக காமாட்சி அம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதும் நம்ம பார்த்துருப்போம். திருமண சீர்வரிசைகளில் மணப்பெண்ணுக்கு காமாட்சி அம்மன் விளக்கும் 2 குத்து விளக்கும் அவசியமாக வழங்குவது இன்றுமே நடைமுறையில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. மேலுமே நம்மளுடைய உள்ளத்திலும் எல்லா இருள்களையும் நீக்கி இறைவனோட அருள் ஒளியாக அருளக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு நமக்கு அனைத்து செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்காக இருக்குது. மேலுமே காமாட்சி விளக்கை ஏற்றினாலே இதை கண்டிப்பாக செய்யாதுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்பவே நல்ல ஒரு விளக்கு. ஸோ அந்த தீபத்தை நம்ம ஏற்றக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்ம சரியான முறையில் ஏற்றும் போது தான் நமக்கு அதனுடைய முழுமையான பலன்கள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் தரித்திரம் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சரியான முறையில் ஏற்றணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படிங்கிறது தீராத கடனையும் தீர்த்திட காமாட்சி விளக்கு அப்படின்னு போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளக்கினோட முக்கியத்துவம் என்ன, இதனோட சிறப்புகள் என்ன, மேலுமே இதனோட பயன்கள் என்ன, இது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்குமே இந்த ஒரு சில பேர்த்துக்கு தங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு கூட தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கூட நீங்கள் வழிபடலாம். மேலுமே இந்த தினமுமே நீங்கள் காமாட்சி விளக்கு
ஏற்றினீங்க அப்படின்னா குளம் தலைக்கும், வீட்டில் அனைத்து விதத்திலுமே மங்களம் ஏற்படும். மேலுமே குளம் தலைக்கும், மேலுமே கிரக தோஷங்கள் தீரும், வறுமை நீங்கி செல்வம் கண்டிப்பாக செழிக்கும். சுற்றி இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா தினமுமே வீட்டு பூஜை அறையில் காலை மாலை என இரு வேளையிலுமே காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே வழிபடக்கூடிய முறை வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும் போது ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். காமாட்சி அம்மன் விளக்குகள் எப்போதுமே சுத்தமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். விளக்கு ஏற்றுவதற்கு முன்னாடியே அதை சுத்தப்படுத்துவது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. வாரம் ஒரு முறையாவது நீங்கள் அந்த காமாட்சி அம்மன் விளக்கை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு வைங்க. அதே போல் தான் விளக்கை எப்போதுமே தரையில் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு கோலம் போட்டு அதன் மீது ஒரு தட்டை வச்சுட்டு அந்த தட்டில் சிறிது பச்சரிசியை கொட்டி நீங்கள் அதன் மீது தான் காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுறது ரொம்ப நல்லது. அல்லது நீங்கள் ஒரு தாம்பழத்திலோ அல்லது தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதுக்கு மேலே நீங்கள் இந்த விளக்கை வைத்து ஏற்றுவது ரொம்ப நல்லது. எது உங்களுக்கு ஈஸியோ அதை செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய், காமாட்சி அம்மன் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு. அப்படி அதெல்லாம் கிடைக்கல எங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெய் அல்லது இலுப்பை எண்ணெயில் விளக்கேற்றலாம். ஆனால் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த எண்ணெய் மட்டும் கண்டிப்பாக விளக்கு ஏற்றக்கூடாது. விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு தான் திரி போடணும். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் விளக்கேற்றும் போது அதிக அளவிலான சுடர் வரக்கூடாது. இந்த சுடர் மஞ்சள் குங்குமம் பூக்களில் பட்டு விடாது கூடாது. அதனால தான் சிறிய அளவில் எரியும்படி பார்த்துக்கொள்ளணும். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்து கூட நீங்கள் தீபம் ஏற்றலாம். நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு அதில் ₹1 நாணயமோ அல்லது ₹5 நாணயமோ போட்டு அதற்கு பிறகு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது இன்னும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மேலுமே இந்த தீபத்தை நம்ம காமாட்சி அம்மன் தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்து எந்த நேரத்தில் ஏற்றுறது, நல்ல நேரத்தில் இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது ரொம்ப முக்கியம். இந்த விளக்கில் அம்மன் அமர்ந்த நிலையில் இருபுறமும் யானை இருக்கும். அதனால் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்து யானை உருவத்திற்கும் வைக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த விளக்கு ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா அம்மனோட பரிபூர்ணமான முழு அருளுமே கிடைக்கும். அப்படி எங்களால் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க சுபமுகூர்த்த வேலையாவது காலையில் 6 மணிக்கு நீங்கள் தீபம் ஏற்றலாம். அப்படி தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்க காலை 6 மணிக்கு முன்னாடியே இந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஒரு 48 நாளுக்குள்ளே உங்களுடைய வேண்டுதல் அப்படியே நிச்சயமாக நிறைவேறும். தீராத பிரச்சனை, அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம காமாட்சி அம்மன் விளக்கு எப்படி வேணாலும் ஏற்றக்கூடாது. அதுக்குன்னு ஒரு திசை இருக்கு இல்லையா, அந்த திசையை யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. விளக்கை பொதுவாகவே கிழக்கு நோக்கி ஏற்றுவது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு வடக்கு திசைகளும் சிறப்பானது தான். மேற்கு நோக்கி மட்டும் ஏற்றவே கூடாது, அதில் தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றக்கூடாது. காமாட்சி விளக்கு மட்டும் இல்லாமல் அகல் குத்து விளக்கு எந்த விளக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி மட்டும் ஏற்றவே கூடாது. இது ஏன்னா கெட்ட சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தத்தில் காமாட்சி விளக்கை வைப்பது அப்படிங்கிறது உங்களுடைய மனதை மைண்ட் ரிலாக்ஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சரி, தீராத கடன் பிரச்சனைகளுக்கும் சரி, இந்த எளிமையான முறையில் நீங்கள் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும். மேலுமே நினைத்தது எல்லாமே நடக்க இது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கு செல்வத்தையும் குடும்ப நன்மையும் அருளக்கூடிய ஒரு புனிதமான விளக்காக பார்க்கப்படுது. மேலுமே இந்த விளக்கை சரியான முறையில் ஏற்றலை அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக தரித்திரம் அப்படிங்கிறது ஏற்படுமா? அது என்ன, காமாட்சி விளக்கில் நம்ம முக்கியமாக செய்யக்கூடாத முக்கியமான தவறுகள் என்ன, அதனோட விளைவுகள் இது கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்திங்களா, மேற்கு நோக்கி எப்போவுமே விளக்கு ஏற்றக்கூடாது. மற்ற அகல் விளக்குகளையும் போல் தெற்கு திசையை நோக்கி ஏற்றவே கூடாது. தரையில் வைத்து ஏற்றவே கூடாதுங்க. விளக்கை நேரடியாக தரையில் வைத்து ஏற்றக்கூடாது. ஒருபோதுமே ஒரு தாம்பூலத்தட்டு அல்லது அரிசி பருப்பி அதன் மேலே தான் ஏற்ற வேணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க. பாசி பிடிச்சோ அல்லது எண்ணெய் கரையோடையோ
இருக்கக்கூடிய அந்த பழைய விளக்கை மீண்டும் ஏற்றக்கூடாது. வாரத்திற்கு நீங்கள் தினமுமே சுத்தம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வாரத்திற்கு ஒரு முறையாவது விளக்கை சுத்தப்படுத்தி கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். அடுத்ததாக பார்த்தோமா, திரி அல்லது எண்ணெய் தவறு. எண்ணெய் ஊற்றுவதற்கு முன்னாடி திரி போடக்கூடாது. திரி போட்டுட்டு தான் பிறகு எண்ணெய் ஊற்ற வேணும். திரியை முழுமையாக எண்ணெயில் நனைக்க வேணும். அதே நேரத்தில் ஒரே திரி, காமாட்சி விளக்கில் பொதுவாக 2 திரிகள் அல்லது 5 திரிகள் சேர்த்து ஏற்றுவது ரொம்ப சிறந்தது. ஒற்றை திரி, அதாவது ஒரே முகம் ஏற்றுவது நல்லதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக சில பேர் பார்த்திங்களா, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம அவங்க போய் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து அதை ஊதி அணைப்பாங்க. அது ரொம்ப முற்றிலுமே தவறு. விளக்கை எப்போதுமே வாயால் ஊதி அணைக்கவே கூடாது. பூக்களை கொண்டு தான் அணைக்கணும். திரியை எண்ணெய்க்குள்ளே இழுத்து அணைக்க வேணும். அடுத்ததாக பார்த்தோமா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சுத்தம் செய்யவே கூடாது. வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமையில் விளக்கை தேய்த்து சுத்தம் செஞ்சா அப்படின்னா தரித்திரம் ஏற்படுமா? சரி, அப்படியெல்லாம் செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னா கடன் மற்றும் வறுமை ஏற்படுமா? தவறான திசையில் அல்லது முறையாக இந்த காமாட்சி விளக்கை ஏற்றலை அப்படின்னா வீட்டில் தரித்திரம் ஏற்படுமா? கடன் பிரச்சனைகள், வறுமையை ஏற்படுத்துமா? மேலுமே நிம்மதி இல்லாத ஒரு சூழலானது நம்மளுடைய வீட்டில் இருக்குமா? தீய சக்திகள், நேர்மறை ஆற்றல் குறைந்து வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற ஒரு சூழல், இது எல்லாமே ஏற்படுமா? அதே நேரத்தில் காமாட்சி விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்காமல் ஏற்றுவது அப்படிங்கிறது குடும்பத்தில் சுபகாரிய தடைகள் எல்லாமே ஏற்படுத்துமா? ஸோ இதனால் மங்கள காரிய தடைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். பாவ விளைவுகள், இறந்தவர்களுக்கு ஏற்றிய விளக்கை மீண்டும் வீட்டில் ஏற்றுவது பாவம் மற்றும் எதிர்மறை விளைவுகளை கொடுக்குமா? சரியான முறையில் நீங்கள் விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது. திசை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி நீங்கள் ஏற்றலாம். எண்ணெய் அப்படின்னா நல்லது, நல்லெண்ணெய், பசுனை, இலுப்பை எண்ணெய், இது எல்லாமே பயன்படுத்தலாம். விளக்குக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைத்து இருபுறமும் இருக்கக்கூடிய யானை உருவத்திற்கும் பொட்டு வைக்கிறது ரொம்ப சிறந்தது. நேரம் அப்படின்னு பார்த்தோமா, அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் மாலை பார்த்தோமா, மாலை சந்தியா காலத்தில் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு. உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நினச்சிங்களா, கண்டிப்பாக இந்த காமாட்சி அம்மன் விளக்கை சரியான முறையில், சரியான திசையில், சரியான எண்ணெய் போட்டு, சரியான திரி போட்டு, சரியான திசையில் நீங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு எல்லாமே பெருசாகி உங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த சின்ன சின்ன தவறுகளை மட்டும் நீங்கள் செய்யாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு தீர்வு, உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வர நம்பர் கொடுத்துருக்கோம். உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.